நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போகிற கதைக்கு பேர் சோற்றுக்கு வழி இல்லாதவன். முன்னொரு காலத்தில் இளைஞன் ஒருவன் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தான். அவன் அனாதை. அவனது தந்தையும் தாயும் இறந்து விட்டார்கள். அவனது தந்தை அவனுக்கு விட்டு சென்ற சொத்து ஒரு குட்டி குடிசையும் கொஞ்சம் சணல் கயிறும் தான். அவன் வேலை வெட்டி இல்லாத இளைஞன், ஆனால் புத்தி கூர்மை உள்ளவன். அவ்வூர் மக்கள் அவனை சோற்றுக்கு வழி இல்லாதவன் என்று அழைத்தனர். ஆனால் அவர்கள் அவனிடம் அன்பாக நடந்து கொண்டனர். அந்த ஊருக்கு சற்று தொலைவில் ஒரு மலை, மலைக்கு அருகில் காடு, காட்டுக்கு அருகில் சதுப்பு நிலம். அந்த சதுப்பு நிலத்தை பேய் நிலம் என்று மக்கள் அழைத்தனர். அங்கு பேய் குடியிருப்பதாக நம்பினர். அங்கு சென்றவர்கள் மீண்டதில்லை என்றும் பேசிக்கொண்டனர். ஒரு நாள் சோற்றுக்கு வழி இல்லாதவன் தன் சணல் கயிறை எடுத்துக்கொண்டு அந்த சதுப்பு நிலத்துக்கு சென்றான். அங்கு உட்கார்ந்து கொண்டு சாக்கு நெய்ய ஆரம்பித்தான். அதை பார்த்த ஒரு குட்டி பேய் ஒன்று ஓடி வந்து, "நீ யார்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?" என்று கேட்டது. "முதலில் நீ யார் என்று சொல்" என சோற்றுக்கு வழி இல்லாதவன் கேட்டான். "நான் ஒரு குட்டி பேய். என் தந்தையும் நானும் இந்த நிலத்தை காத்து வருகிறோம். இந்த நிலம் எங்களுடையது. என் பெயர் சோற்றுக்கு வழி இல்லாதவன். சாக்கு நெய்து இந்த நிலத்தை தூக்கி போட்டுக்கொண்டு செல்லப் போகிறேன்." "நிஜமாகவா?" "உண்மையாகத்தான்." அந்த குட்டி பேய் தன் தந்தையிடம் ஓடியது. "ஆபத்து, ஆபத்து தந்தையே! நம் சதுப்பு நிலத்தை கொண்டு போவதற்கு இளைஞன் ஒருவன் நம் நிலத்திலேயே தைரியமாக வந்து சாக்குப்பை தயார் செய்து கொண்டிருக்கிறான்." "தந்தை பேய், அவ்வளவு வலிமை உள்ளவனா அவன்? உன்னுடன் அவனை ஓட்டப்பந்தயத்துக்கு கூப்பிடு. அவன் தோற்றுவிட்டால் இங்கிருந்து அவனை ஓட்டி விடுவோம்" என்றது. "நன்று, இதோ செல்கிறேன்" என்றவாறு குட்டி பிசாசு அவனிடம் வந்தது. "இளைஞனே, என் தந்தை உன்னை என்னோடு ஓட்டுப்பந்தயம் ஓடச் சொன்னார். நீ ஜெயித்து விட்டால் இந்த சதுப்பு நிலத்தை நீ எடுத்துக்கொள்ளலாம்." "நன்று குட்டி பிசாசே, முதலில் என்னுடன் பிறந்த 3 மாதமான என் தம்பியுடன் முதலில் ஓடு, வெற்றி பெறு. அடுத்து என்னிடம் வா." "எங்கே உன் தம்பி? எனக்கு காட்டு." "அதோ அந்த புதரில் இருக்கிறான் பார்" என்று சோற்றுக்கு வழி இல்லாதவன் முயலொன்றை காட்டினான். குட்டி பிசாசு ஓடிப்போய் முயலை தொட்டது. முயல் விசுக்கென்று பாய்ந்தது. குட்டி பிசாசு அதை துரத்தியது. அதனால் முயலை பிடிக்க முடியவில்லை. கவலையுடன் தன் தந்தையிடம் வந்து விவரத்தை சொன்னது குட்டி பேய். "கவலைப்படாதே குழந்தாய், உன்னுடன் அவனை மல்யுத்தத்துக்கு வரும்படி கூறு. அவன் ஜெயித்து விட்டால் நம் சதுப்பு நிலத்தை எடுத்துக்கொள்ளட்டும்." குட்டி பேய் ஓடி வந்து அவனை குஸ்திக்கு அழைத்தது. "உன்னுடன் நான் மல்யுத்தத்துக்கு செல்வதா? மகா கேவலம். என் தங்கை ஒருத்தி கருப்பு நிற போர்வையுடன் அதோ அந்த மலை உச்சியில் உள்ள மரத்தடியில் படுத்திருக்கிறாள் பார். அவளை வென்று விட்டு அடுத்து என்னிடம் வா" என்று கரடியை காட்டினான் சோற்றுக்கு வழி இல்லாதவன். வேகமாக ஓடிய குட்டி பேய் கரடியின் வாலை பற்றி இழுத்தது. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கரடிக்கு கடும் கோபம் வந்தது. அது குட்டி பேயை தன் நீண்ட நகங்களால் பிராண்டி அந்தரத்தில் தூக்கி எறிந்தது. பல்ட்டி அடித்து கொண்டு விழுந்த குட்டி பேயின் பற்கள் உடைந்து விட்டன. உடலின் பல காயங்கள். தரிகட்டு ஓடிவந்த குட்டி பிசாசு தன் தந்தையிடம் நடந்தவற்றை சொல்லிவிட்டு, "ஆபத்து, ஆபத்து. அவனை இங்கிருந்து துரத்தாவிட்டால் நமக்கு பேராபத்து" என்றது. "மகனே, இறுதியாக ஒரு போட்டி. உனது பிரியமான தங்கப்பந்தை எடுத்துக்கொள். பந்து எறியும் போட்டிக்கு அவனை கூப்பிடு. பந்து எறிவதில் அவன் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அப்படி அவன் ஜெயித்து விட்டான் என்றால் அவனை எப்படி ஓட்டுவது என்று நான் யோசிக்கிறேன்." குட்டிப்பேய் அவனிடம் வந்தது. "சோற்றுக்கு வழி இல்லாதவனே, இப்பொழுது உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி. இது எனது பிரியமான தங்கப்பந்து. இதை யார் அதிக தூரம் தூக்கி எறிகிறார்களோ அவர்தான் போட்டியில் வென்றவர், சரிதானா?" என்று கேட்டது. "நன்று குட்டி பிசாசே, முதலில் நீ பந்தை ஏறி பார்க்கலாம்." தன் தங்கப்பந்தை ஆகாயத்தில் விட்டெறிந்தது குட்டி பிசாசு. அந்த பந்து 1 மணி நேரத்துக்கு பின் கீழே வந்து விழுந்தது. "இப்பொழுது நீ பந்தை விட்டெறி பார்க்கலாம்." பந்தை விட்டெறிந்தால் தோற்று விடுவோம் என்று சோற்றுக்கு வழி இல்லாதவனுக்கு தெரிந்துவிட்டது. இருப்பினும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பந்தை கையில் எடுத்தபடி வெகு நேரம் ஆகாயத்தையே பார்த்து கொண்டிருந்தான். "ஏன் பந்தை எறியாமல் தாமதப்படுத்துகிறாய்? மேகக்கூட்டங்கள் ஆகாயத்திலிருந்து விலகட்டும். மேகக்கூட்டங்கள் இருந்தால் பந்து மேகத்தில் தட்டி கீழே விழுந்துவிடும். உன் பந்து மேகக்கூட்டத்துக்கு அப்பால் செல்ல வேண்டுமென்றுதான் காத்திருக்கிறேன்." தன் பிரியமான பந்து போய்விடும் என்று நினைத்த குட்டி பிசாசு பந்தை வெடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு எடுத்தது ஓட்டம். குட்டி பிசாசு தந்தையிடம் ஓடிச் சென்று விபரத்தை சொன்னது. "போட்டியில் வெற்றி பெற முடியாது. அவனை பொருளாசையை காட்டிதான் வெல்ல வேண்டும். நான் 2 மூட்டை தங்க நாணயங்களை தருகிறேன். அவனிடம் கொண்டு போய் கொடு. அவன் வீடு வரை சென்று அவன் வீட்டை பார்த்துக்கொள். நாளை இரவு அவன் வீட்டுக்கு சென்று அவனை கொன்றுவிட்டு மூட்டைகளை கொண்டு வந்து விடலாம்."
குட்டி பிசாசு தங்க நாணய மூட்டைகளுடன் வந்து, சோற்றுக்கு வழி இல்லாதவனே, இதோ 2 தங்க நாணய மூட்டைகள். இவை என் தந்தை உனக்கு வெகுமதியாக அளித்தவை. நீ ஒன்றை தூக்கிக்கொள், நான் ஒன்றை தூக்கிக்கொண்டு உன் வீடு வரை வந்து கொடுத்துவிட்டு வருகிறேன். இருவரும் மூட்டைகளை தூக்கிக்கொண்டு வெகு தூரம் நடந்து சென்றார்கள். குட்டி பிசாசு தன் வீட்டை அறிந்து கொள்ளவே தந்திரமாக வருகிறது என்று நினைத்த சோற்றுக்கு வழி இல்லாதவன், குட்டி பிசாசே, கொஞ்சம் நெல், உன்னை அளவெடுத்துக் கொள்கிறேன். ஏன் என்னை அளவெடுக்க நினைக்கிறாய்? என் வீட்டின் கூரை ஒழுகிறது. எவ்வளவோ அடைத்து பார்த்தேன், ஓட்டையாகவே இருக்கிறது. உன்னை போன்ற குட்டி பிசாசின் தோலை உரித்து ஒட்ட வைத்தால் ஓட்டை அடைத்து கொள்ளுமாம், ஒரு மந்திரவாதி சொன்னான். அது பாதி வழியிலேயே பண மூட்டைகளை போட்டுவிட்டு எடுத்தது ஓட்டம். அதன் பிறகு அந்த பக்கமே தலை வைத்து படுக்கவில்லை. பண மூட்டைகளை சோற்றுக்கு வழி இல்லாதவன் தன் வீட்டுக்கு சுமந்து சென்று பெரும் பணக்காரனானான். இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேனா, அறிவில் சிறந்த செல்வம் ஒன்றுமில்லை. புத்தி இருந்தால் பலவீனனும் பலவான் என்று எண்ணப்படுவான். அதனால் நாம் புத்தியை தீட்டுவோம், புத்தியுள்ளவர்களாய் நடந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.